சமாதானமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. இந்த நாட்கள் கவுண்டிங் த ஓமர் என்று யூத மக்கள் அதை கொண்டாடுகிறார்களோ அனுஷ்டிக்கிறார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து பஸ்கா பண்டிகையின் அடுத்த நாளிலிருந்து அறுப்பு பண்டிகை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வரை அவர்கள் அந்த நாட்களை எண்ணுவார்கள். அதை நாங்கள் பெந்தெகோஸ்தே நாள் என்று கொண்டாடுகிறோம். அந்த நாட்கள் 49 நாட்களை எண்ணுவார்கள். ஓமர் என்பது சொல்வது ஷீஃப் ஆஃப் பாலி, வாட் கோதுமை கட்டு. அந்த நாட்களை அவர்கள் எண்ணுவார்கள். இப்பொழுது அந்த நாட்கள் நடந்து வருகிறது. பஸ்கா பண்டிகை அடுத்த நாளிலிருந்து ஹார்வெஸ்ட் பண்டிகை வரை, அறுப்பு பண்டிகை வரை அவர்கள் 49 நாட்களை எண்ணுவார்கள். அதில் சில காரியங்கள் அவர்கள் செய்வார்கள், செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு அது அந்த ட்ரெடிஷன் இருக்கிறது. இந்த காரியங்கள் நமக்கு வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சில காரியங்களை இந்த வாரத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாட்களுக்கு அது சம்பந்தமாக இருக்கும் என்றபடினால் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 3 வசனத்திலே லூக்கா அப்படியாக எழுதுகிறார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தன்னுடைய சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் அநேக உதாரணங்களாலே தாம் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த சீஷர்கள் ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய, மரித்தவர்கள் கண்டார்கள், உயிரோடு எழுப்பினதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னது இன்னும் நிறைவேறவில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லது ஆண்டவர் சொன்னதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதற்கும் சம்பந்தம் இல்லை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார். அல்லது ஆண்டவர் சொன்ன காரியம் நெடுங்காலமாக நீங்கள் காத்திருந்து இனி அது நடக்காது என்று முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். எப்படியாக தன்னுடைய சீஷர்களுக்கு நான் இறந்தது உண்மை, ஆனால் உயிரோடு நான் எழும்பி விட்டேன் என்று காட்ட வேண்டிய தேவை ஆண்டவருக்கு கண்டு இருந்தது போல, அவருக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை காட்ட வேண்டிய தேவை ஆண்டவர் இருந்தது போல என்று அவர்கள் நம்பிக்கை இழந்திருந்தார்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்காரோ அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். பல சமயங்களில் ஆண்டவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் நமக்கு புரியாது இருக்கிறபடினால் நாங்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து விடுகிறோம். லூக்கா 1 அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கேப்ரியல் சகரியாவை பார்த்து இன்னென்ன காரியங்களை சொல்லும் போது, உனது மனைவி மெலடியா இருக்கிறாள், அவள் கற்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவாள், அவனுக்கு ஜோவான் என்று பெயரிடுவாயாக, இப்படியான காரியங்களை சொல்லி கொண்டு வரும்போது சகரியாவால் அதை நம்ப முடியவில்லை. எனக்காவது இது இனி நடக்கிறதாவது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்கள் அன்று இருந்தார்கள். வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இனி தங்களுக்கு பிள்ளை பிறக்காது என்று அந்த நிலைமை அவர்களுக்கு வந்த நிலைமையிலே அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தவரை பார்த்து சகரியா பார்த்து கேப்ரியல் சொல்லுகிற காரியம் லூக்கா 1 அதிகாரம் 19 வசனம், தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நீங்க என்ன கேப்ரியல் சொல்லுகிறார்? நான் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறேன். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கேப்ரியல் சொல்லுகிற காரியம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது நான் சொல்லுகிற காரியம் நடக்காதது போலத்தான் தோன்றும். ஆனால் நான் தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிறேன், தேவனிடத்திலிருந்து வருகிறேன். அவர் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. அதே போலத்தான் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லி இருக்காரோ, என்னென்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காரோ, ஒருவேளை அவர் இறந்ததை போல இருக்கலாம், அது இனி நடக்காதது போல இருக்கலாம், அல்லது அது செத்து போனது போல இருக்கலாம். ஒருவேளை தேவன் பொய் சொல்லிவிட்டாரோ என்ற நினைவு உங்களுக்கு இடத்தில் வரலாம். இன்றைய நாளிலே ஆண்டவர்
உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவர் பொய் சொல்லுவதில்லை. அவர் சொல்லியிருக்க காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது தாமதமானால் அவருடைய நேரத்திலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வழிகளில் அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவருடைய சீஷர்கள் அவர்கள் வேறு காரியத்தை நினைத்தார்கள். ஆண்டவர் இறந்தது அவர்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. அதையே அவர்கள் ஜீரணிக்க முடியவில்லை. அவர் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டிய தேவை அன்றைய நாளில் இருந்தது. இன்றைய நாளும் கர்த்தருடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கட்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாகவே முடிவு வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறபடியாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்று சொன்னார். நிச்சயமாக அது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்று நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாக அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். யோவான் 21 அதிகாரத்திலே, இந்த 20-21 அதிகாரத்திலே ஆண்டவர் 3 தரம் அவர்களுக்கு தரிசனமானார் என்று யோவான் அங்கே எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லியிருக்கிறார் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, அவைகள் எழுதினால் புத்தகங்கள் காண அந்த உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் என்று கடைசியாக முடித்திருக்கிறார். 3 காரியங்கள் அவர் அங்கே இந்த நாளிலே பஸ்கா பண்டிகைக்கும் பெந்தகோஸ்து நாளுக்கும் இடையிலே நடந்த 3 சம்பவங்கள். 3 தரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமானார், அல்லது 3 தரம் அவருக்கு முன்பாக காட்சி அளித்தார் என்ற காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது யோவான் 20 அதிகாரம் 19 வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பாய்ந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆமென். அந்த நேரத்தில் இது முதலாவது ஆண்டவர் அவர்களுக்கு முதலாவதாக தோன்றிய காரியமாய் இருக்கிறது. அன்று அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த போது, யூதர்களுக்கு பயந்து இருந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு நடுவிலே தோன்றி சமாதானம் என்று சொல்லி அவருக்கு தைரியத்தை கொடுத்த இருந்தார். இன்றைய நாளிலே ஆண்டவர் அதே காரியத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். உங்களுக்கும் அவர் இந்த வார்த்தைகள் மூலமாக தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார். 2வது காரியம், அந்த இடத்திலே தோமா இருக்கவில்லை. மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு 26 சொல்கிறது, யோவான் 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். மறுபடியும் அங்கே தோமாவுக்கு ஆண்டவர் தன்னை காட்டி, நீ அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். நாளும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், நீங்கள் அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் என்ன சொன்னாரோ கர்த்தரத்தில் விசுவாசமாயிருங்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் மீது விசுவாசமாய் இருங்கள். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இந்த காரியத்தை அவர்களுக்கு சொன்னார். இது 2வது தரிசனமாக இருக்கிறது. 3வது 21 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷர்களுக்கு தரிசனமானார். இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பேதுருவை கூப்பிடும் போது மத்தேயு 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், பேதுருவை பார்த்து சொல்கிறார். மத்தேயு 4 அதிகாரம் 19 என் பின்னி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். பேதுருவையும் 2 சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டு கொண்டிருக்க போது ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். அப்படி பின் சென்ற பேதுரு இப்பொழுது தன்னோடு கூட அவர் சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் வாருங்கள் என்று சொல்லும் போது அவரோடு கூட இருந்தவர்கள் நாங்களும் கூட வருகிறோம் என்று போகிறார்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு 3ஆம் தரம் தரிசனமாகி மறுபடியும் அவர்களை பழைய ரக்கிலே கொண்டு வந்த காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, பேதுரு மறுபடியும் தன்னுடைய பழைய தொழிலுக்கு போனார். இன்றைய நாள் எத்தனை பேர் நாங்கள் அதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் செய்தோம், இன்னும் அது வெற்றிகரமாக வரவில்லை, அல்லது நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கிறது. ஆண்டவரை நாங்கள் வேறு விதமாக இவர்கள் எண்ணியிருந்தார்கள். இயேசு வித்தியாசமாக இவர்களுக்கு விடுதலை கொடுப்பார்கள் எண்ணியிருந்தார்கள். அவரே இறந்து விட்டார். இனி நான் மறுபடியும் மனுஷர்களை பிடிக்க போவதில்லை, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி பேதுரு போய்விட்டார். எத்தனை பேர் எப்படியான நிலைமையில இருக்கிறோம்? இன்றைய நாளை ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். அன்று எப்படியாக அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை தைரியப்படுத்தினாரோ, மறுபடியும் அவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, மறுபடியும் அவரை என்ன நோக்கத்துக்காக அவர் முதலே பிடித்துக் கொண்டாரோ அந்த இடத்திலே மறுபடியும் கொண்டு வந்து பேதுருவை நிறுத்தினவராக இருக்கிறார். இன்றைய நாள் உங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி மறுபடியும்
போயிருக்கலாம், அல்லது போவதற்கு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், ஒன்று நடக்கவே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், நான் ஆண்டவர் சொன்னதுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு சம்மந்தமே இல்லை என்று நீங்கள் எண்ணுகிறவர்களா இருக்கலாம். இன்றைய நாளை ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். எப்படியாக அவர்களுக்கு கடற்கரையிலே தரிசனமாகி அவர்களை மறுபடியும் பேதுருவை பழையபடி ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்து சென்றாரோ, அதே ஆண்டவர் இன்றைய நாள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் இப்படியான ஒரு நிலைமை அவர் பேதுருக்கு வந்தது? மனுஷரை பிடிப்பதாக அழைத்த ஆண்டவர் அவர் இல்லாமல் போன போது அவர்கள் மறுபடி தன்னுடைய தொழிலுக்கு போனவனாயிருக்கிறார். அப்படியான ஒரு நிலைமைக்கு பேதுரு அன்று தள்ளப்பட்டார். யோவான் ஸ்நானகன் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கும் போது அவன் தன்னுடைய சீஷர்களை ஆண்டவர் இடத்துல அனுப்பி, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் அன்று கேட்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறார், நான் குருடர்கள் பார்வையடையார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள், தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவனவனோ அவன் பாக்கியவான். மத்தேயு 11:5 இப்படியாக சொல்கிறது, and blessed is who is not offended because of me. Who is not offended because of me. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். அநேக நேரங்களில் பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவரிடத்தில் இடரல் அடைகிறோம். ஆண்டவரிடத்தில் இடரல் அடைகிறபடியினால் நாங்கள் பின்வாங்கி போகிறவர்களா இருக்கிறோம், அல்லது ஆண்டவர் வைத்த ஊழியத்திலிருந்து பின்வாங்கி போகிறவர்களா இருக்கிறோம், அல்லது ஆண்டவர் அழைத்த நிலைமையிலிருந்து எங்களை வைத்த நிலைமையிலிருந்து பின்வாங்கி போகிறவர்களா இருக்கிறோம். விசுவாசி என்ற நிலையிலிருந்து அவிசுவாசியாய் மாறி போகிறோம். ஆண்டவர் நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற காரியம், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். என்றால் பல சமயங்களிலே நாங்கள் ஒரு காரியத்தை எங்களுடைய நினைவில் ஒரு காரியம் இருக்கும், நாங்கள் ஒரு வழியை யோசித்து வைத்திருப்போம், அந்த காரியங்கள் நடக்கவில்லை என்ற போது நாங்கள் ஆண்டவரிடத்திலே இடரல் அடைகிறவர்களாக இருக்கிறோம். Blessed is he who is not offended because of me. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் உயர்ந்தனவாயிருக்கிறது. அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் உயர்ந்தனவாயிருக்கிறது. நாங்கள் சிந்திக்கிற விதத்தில் ஆண்டவர் செயற்படுவதில்லை, நாங்கள் நினைத்து வைத்திருக்கிற வழிகளில் அவர் செயற்படுவதில்லை. அப்படி இருக்கிறபடினால் தான் நாங்கள் அவரிடத்திலே இடரல் அடைகிறோம். நாங்கள் இடரல் அடையும் போது நாங்கள் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசிகளிலிருந்து அவ்விசுவாசிகளா மாறி போகிறோம். ஊழியத்திலிருந்து ஊழியத்தை விட்டு விட்டு போகிறோம், அல்லது ஆண்டவர் வைத்த இடத்திலிருந்து அந்த இடத்தை விட்டு நாங்கள் விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். மனுஷனை பிடிக்கிறவர்களாக அழைத்த ஆண்டவரை விட்டு விட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போகிற அந்த நிலைமைக்கு போகிற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் இடரல் அடையாதிருங்கள். இன்றைய நாளே ஆண்டவர்களை பார்த்து சொல்கிற காரியம், என்னிடத்தில் இடரல் அடையாதிருங்கள். என்றால் அவருடைய வழிகளும் அவருடைய நிலத்துக்காக காத்திருங்கள். அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் எங்களுடைய வழிகளிலும் எங்களுடைய நினைவுகளை பார்த்து உயர்ந்தனவாக இருக்கிறது. நாங்கள் நினைத்த காரியம் நாங்கள் நினைத்த விதத்திலே அது நடக்கவில்லை, அல்லது நாங்கள் நினைத்த நேரத்திலே அது நடக்கவில்லை, அல்லது ஆண்டவர் சொன்னதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் என்னை மனுஷனை பிடிப்பதற்காக கூப்பிட்டார், ஆனால் ஒன்று நடப்பது போல தெரியவில்லை. ஆகையால் மறுபடியும் நான் என்னுடைய சொந்த தொழிலுக்கு போகிறேன். இப்படியாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், அல்லது இப்படி ஒரு சிந்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் அன்று அப்போஸ்தலருக்கு கொடுத்த உற்சாகத்தை போல என்னுடைய வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். அவருடைய வேலைக்காக காத்திருக்கவும், அவர்கள் இடரல் அடையாதபடி அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கவும், அவருடைய வழிகளிலே நடக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் இந்த நாளிலே அர்ப்பணிக்கும்படி உங்களை அழைக்கிறார். ஆகையால் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய வழிகளுக்காகவும் அவருடைய நேரத்துக்காகவும் அவருடைய சிந்தைக்காக அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் அவர் எப்படியாக செய்ய அவர் சித்தமாயிருக்காரோ அந்த காரியத்தில் அவர் செய்து முடிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக.